தனியாக வந்து எந்த சலுகையும் இல்லாமல் இருந்துட்டு போனவங்க எனக்கு தெரிய வந்து KKS சாரும் KA கிருஷ்ணசாமியும் தான். எந்த மரியாதையும் எதுவுமே கொடுக்காம இருந்த சாதாரண கைதியாக நடத்தின ஒருத்தர் வந்து பின்னாடி சிறைத்துறைக்கு அமைச்சராக வர்றாரு. அப்படி அமைச்சராக வரும்போது சிறை ஒரு முக்கியமான இடம். சாதாரண பிக் பாக்கெட் அடிக்கிறதுலேருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தர் வந்துட்டார், டெல்லி நீதிபதியாக இருந்தவர் கர்ணன். மதுரையில் கலெக்டராக இருந்த சம்பத், அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே வர்றாரு. அந்த சம்பத் IAS ஆஃபீஸர் தான் கலவரம் வரும்போது அவங்களுக்கு முக்கியமான கோரிக்கையை வந்து கலெக்டரு நேரடியாக வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் முக்கியமான கோரிக்கை. ஆனால் கலெக்டர் வரலை கடைசி வரைக்கும். இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் ஷூட்டிங் ஆர்டர் போட்டதுனால அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க வந்து செல்வி ஜெயலலிதா, அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க, அவங்க அரசியல் எதிரிகளை எப்படி பழி தீர்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருந்த சிறை அதிகாரிகள் இவரையும் வந்து